ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரீத்தி ஸ்மால் ஜாருக்கு வந்து சாஃப்ட் புஷ் எப்படி மாற்றுன்னு பார்க்கலாம். வாங்க எப்படி ஷேக் ஆகுது பாருங்கள். புது சாஃப்ட் புஷ்க்கு இது வாங்கியாச்சு. ஃபஸ்ட்டு இந்த பேக் சைடில் திருப்பி அந்த பஞ்சு வச்சு அடித்தோன்னா அந்த புஷ் வெளியே வந்துடும். ஒரு 4 அடி அடித்தா வந்துடும். இப்போ அந்த இடத்துல லைட்டாக கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் புஷ் வந்து சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டைட்டாக இருக்காது. எம்எஸ்பி பிராண்டு நல்லாயிருக்கும், இது ஃபஸ்ட் குவாலிட்டி. ஸோ இது வந்து அது பேக் சைடில் வச்சு எப்போவுமே பேக் சைட்லேருந்து தான் புஷ்ஷை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். வச்சு கட்டையில் பொறுமையாக அதே பழசு எந்த அளவு இருந்ததோ அதே அளவில் உள்ளே அடிச்சிக்கலாம். உள்ளே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்த மாதிரி இருக்குது, அதனால் ஒரு அடி லேசாக அடிச்சிக்கலாம் உள் பக்கமாக. ஓகே, இப்போ சரியாயிடுச்சு. இப்போது அந்த பல்லில் வந்து அந்த சாஃப்ட்டை டைட் பண்ணி விட்டுறலாம். டைட் பண்ணிவிட்டு கட்டிங் பிளேட் வச்சு நல்லா கொஞ்சம் ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டீல் வாசரு, அப்புறம் வந்து நார்மல் வாசர் போட்டுக்கலாம். ஓகே, லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிடலாம். ஷாஃப்ட்லேயும் அதே மாதிரி புஷ்லேயும் ஆயில் அப்ளை பண்ணி விட்டுறலாம். ஓகே, இப்போ அந்த ஷாஃப்டை வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி உள்ளே தள்ளிட்டு இந்த பக்கம் நம்ம பிளேடு போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டீல் வாசர், அப்புறம் நார்மல் வாசர் ஒன்று போட்டு அதுக்கப்புறம் பிளேடு இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நட்டு போட்டு டைட் பண்ணிடலாம். கட்டிங் பிளேடில் நல்லா ஃபுல் டைட். லூஸ் பண்ணால் டைட் ஆகும், அதில் டைட் பண்ணால் லூஸ் ஆகும். வச்சு நல்லா ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். ஃபுல் டைட் பண்ணிட்டு கையிலே ஒரு 4 சுற்று கையிலே சுற்றிட்டு கொஞ்சம் லூஸ் ஆகிறதுக்காக கையிலே சுற்றுறோம். அப்புறம் மிக்சியில் போட்டு ஒரு 2 அடி அடித்தோன்னா ஃப்ரீ ஆயிரும். வாங்க மிக்சியில் போட்டு செக் பண்ணலாம். பக்காவாக சுற்றுது பாருங்கள். மறுபடியும் இன்னொரு வாட்டி போட்டு பார்க்கலாம். பக்காவாக சுற்றுதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட்.